அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதி காலை 11:18 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக கூடிய நிலையில் ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்குது. ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் பயிற்சியும் அவருடன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் மேஷத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் நடக்குது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். கோயில்களில் திருவிழாக்கள் களை கட்டும். ஆன்மீக மாதமான ஆடி மாதம் ரொம்ப இது சிறப்பான மாதம். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கடல் அல்லது நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பெரும் புண்ணியத்தை தரும். ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நாளில் நதிக்கரையோரங்களில் குறிப்பாக காவேரி படித்துறைகளில் மக்கள் திரண்டு வந்து வழிபாடு நடத்துவாங்க. ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம். உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வீட்டில் செல்வம் சேரும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலனை தரும். தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். உயிர்களுக்கு ஆதார சக்தியை அதிகமாக தரும் மாதம் இதுவே. வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்களுக்கும் ஆடி மாதம் சிறந்தது. ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த மாதம். மாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காலம். ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் இணைந்தால் அந்நாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. ஆடி மாதத்தில் ஆடி தபசு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை என பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. ஆடி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நினைத்ததை நடத்தி முடிக்கும் ஆற்றலும் அதிர்ஷ்ட நிலையும் வாழ்க்கையை கொண்டு பிரகாசித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாம் இனிமே விறுவிறுவென நடந்து முடியும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்திருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். மெமோ, சஸ்பெண்டு என்ற நிலை மாறும். உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் இடமாற்றம், பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியாலும் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். சந்திராஷ்டமம் ஜூலை 19, ஆகஸ்ட் 15. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 24, 28, ஆகஸ்ட் 1, 6, 10. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது குரு பகவானை வழிபட குறைகள் தீரும், நன்மை உண்டாகும். அடுத்தது ரோகிணியை பற்றி பார்க்க போகிறோம். தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்.
மாதமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகுது. தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் இப்போது கிடைக்கும். வேலை பளுவால் அவதிப்பட்டு வந்த நிலை இனிமே மாறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வமும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலத்துக்குரிய அடிப்படைகள் அமையும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்று சந்தோஷம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் மனநிலைமையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணை செயல்படுவாங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வருவாங்க. ஆலய வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பல வழிகளிலும் வருவாய் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகவும், பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும், பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு கனவு நனவாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். சந்திராசிரமம் என்னென்னு பார்க்கும்பொழுது ஜூலை 19, 20, ஆகஸ்ட் 16. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 20, 24, 29, ஆகஸ்ட் 2, 6, 11, 15. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது கற்பக விநாயகரை வழிபட முயற்சிகள் வெற்றியாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மிருகசீரிடம் 1, 2 பாதம். அதை பற்றி தான். தைரியமும் துணிச்சலும் கொண்டு மற்றவங்களால் சாதிக்க முடியாதவற்றை சாதித்து செல்வாக்குடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நன்மைகள் கூடி வரும் மாதமாக இருக்க போகுது. லாப ராகு, சகாய சூரியன், ஜென்ம குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். செல்வாக்கை அதிகரிக்கும். பணவரவை உண்டாக்கும். இழுபறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முடியாதென பிறர் விட்டு சென்ற வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. பணியில் உங்கள் மீது ஏற்பட்ட பழிகள் நிரூபிக்க முடியாமல் போவான். இழுபறியாக இருந்த விசாரணை முடிவுக்கு வரும். டிரான்ஸ்ஃபர், சஸ்பென்ஷன் உத்தரவுகள் மாறும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெரியோரின் ஆதரவு நன்மை தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டாகும். குழந்தைக்காக ஏங்கியவர்களின் ஆசை பூர்த்தியாகும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சந்திராசிரமம் என்னென்னு பார்க்கும்பொழுது ஜூலை 20, ஆகஸ்ட் 16. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 18, 24, 27, ஆகஸ்ட் 6, 9, 15. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது லட்சுமி நரசிம்மரை வணங்கிட வாழ்க்கை வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ரிஷபராசி ஆடி மாதத்தை பற்றி தான் நாம் பார்த்தோம்.